தெரியும், நாங்கள் பார்த்துருக்கோம். அகத்திய பெருமானுக்கு தெரியும், வந்திருக்கேன். ஆனால் நான் நிறைய அனுபவங்கள் வந்து ஐயா மூலிமா நான் தெரிஞ்சிட்டேன். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஒரே கேள்வி தான் கேட்டேன். அண்ணாமலையாரோட ஜோதி அன்னைக்கு சரிஞ்சு விழுந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அண்ணாமலையாரோட ஜோதி, அண்ணாமலையாரோட மலை வந்து சரிஞ்சது அப்படின்னு சொல்லி தான் ஒரு கேள்விக்காக தான் வந்தேன். ஏன் இவ்வளோ தெய்வங்கள்லாம் இருக்கும்போது, சித்தர்கள்லாம் அங்கே இருக்கும்போது, ஏன் அண்ணாமலையார் இது மலை சரிஞ்சதுன்னு கேட்குறதுக்கு தான் அன்னைக்கு நான் வந்தது. அதுக்கப்புறம் ஐயா சொன்னார், நான் தண்டம் போட்டு நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி நான் அண்ணாமலையாரோட கிரிவல பாதையில் நிறைய பௌர்ணமி பூஜையில் நான் போய்கிட்டு இருக்கேன், கிரிவலம் போயிட்டுருக்கேன். அந்த கிரிவலத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்ததை நான் கண்கூடாக பார்த்தது. ஐயாவோட என்ன சொன்னாரோ அது அங்கே நடந்தது. அது தண்டம் போட்டு நிப்பாட்டினேன்னு சொல்லும்போது 1,00,000 பேர் 2,00,000 பேர் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 5,00,000 பேர் அதே வழியில் நடந்து இன்றைக்கி ஜோதி 11வது நாள் நிறைவடைஞ்சு நேற்று ஜோதியை இறக்கியிருக்காங்க. சிவசிவா. அப்போது நான் ஐயாவோட பயணங்கள்லாம் அப்போ நான் சரியான பாதைகளில் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட சரித்திரத்தை இங்கே சொல்லக்கூடாது. இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை அகத்திய பெருமான். இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து நான் ஒரு வீட்டில் வந்து இது பண்ணும்போது எனக்கு ஒரு வேல் கொடுத்தாரு. அப்போ அந்த வேல் வந்து எதுக்காக கொடுத்தாருன்னு ஐயாவுக்கிட்ட தெரியலை, எனக்கு தெரியலை. இன்னைக்கு நிறைய வேல் என் கைக்கு வருது. நிறைய சித்தர் பீடத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய். யார் கொடுத்தா வேலு? ஐயா அகத்தியர் தான் கொடுத்தாரு. எங்கள் அகத்தியர்னா எப்படி கொடுத்தாரு அகத்திய பெருமான்னு தெரியல. ஒரு வீட்டில் இருந்து எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். இல்லை, நீங்கள் எது ஜீவநாடியில் பயணப்படுதீங்களா? அது உங்கள் தவ? நான் ஜீவநாடியிலாம் பயணப்படலைங்க சாமி. நான் வந்து ஒரு மானிட இதுதான். நான் ஒரு ஆன்மீக பாதையில் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு அடைக்கலம் வந்து தெய்வத்தோடு இருக்கணும், எனக்கு தெய்வம் கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் ஐயாவோட அகத்தியர் வந்து முதன்மை சித்தர்கள் வந்து எனக்கு வந்து 18 சித்தர்கள்லேயும் முதன்மை சித்தர் அகத்தியர். அந்த அகத்தியரோட அன்பு, பாசம், நேசம் கிடச்சிருக்கு. அதை நான் வந்து இங்கே வந்து நான் நிறைவுபடுத்தணும், சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு அது நிறைவு அடைஞ்சிருச்சு, நிறைவு கிடச்சிருச்சு. இனி எனக்கு என்ன பயணங்கள் கொடுக்க போகிறார் அதை கேட்டுக்கிறேன். ஏன்னா மழை சரிஞ்சிருச்சு, கடல் கொந்தடிச்சிருச்சு, அங்கே தீ பிடிச்சிருச்சு, இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு, அதெல்லாம் தண்டத்தை வச்சு தடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து வரக்கூடாது. அதெல்லாம் வந்து வினை நிகழ்வுகளால் அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது யுகமாற்றம் நடக்கு. அங்கங்கே எந்த புனித ஸ்தலங்கள்லையும் கூட வெள்ளம் வரலாம், எங்கேயும் கூட மலைச்சரிவுகள் ஏற்படலாம். அதுக்குள்ளே நம்ம பயணிக்கக்கூடாது. அது சித்த ரகசியம், அது தேவ ரகசியம். அது சில பேர் வந்து நான் மழையை வர வச்சுட்டேன், நான் அதை தடுத்துட்டேன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு போகல. அகத்தியர் சொல்றீங்க, அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். உங்கள் பயணத்தில் இன்னும் நான் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். நம்ம இந்த இடம் இது வந்து ஞான நிகழ்வுகளை பறைசாற்றும் நிலை. நம்மளோட இது சிவசபையோட ஆற்றலை மட்டும்தான் உலகுக்கு தெரியப்படுத்துகிறது. தெரியும். இங்கே வர்றவங்களோட சரித்திரங்கள், அவங்களோட நடந்து வந்த பாதைகள், நான் அகத்தியரை வணங்கி நிற்கேன், என்னோட நிலை அடுத்து என்ன, அதை மட்டும் அகத்திய பெருமான்ட்ட அந்த கேள்வி தான் வைக்க முடியும். ஏன்னா என்னை இங்கே ஒரு ஆசான்கிற நிலையில் வச்சுட்டு அசாதாரண விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள. சாதாரண நிலை கொண்ட விஷயங்களை இறைவன் திருவடிகளை சமர்ப்பணம் யாரும் பண்ணக்கூடாது. நம்மளை முன்னிறுத்தி எந்த விஷயங்களும் பார்க்கக்கூடாது. என்ன விஷயங்கள் கொடுத்த பொழுதும் அதை இன்னும் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத கேட்போம். ஆமாம், உங்கள் நாம மறந்து வச்சு நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன பேர்? ஈஸ்வரி அம்மா. ஈஸ்வரி அம்மாள் இறை வழிபாட்டில் ஞான மார்க்கத்தில் இருக்கிய. இன்னும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத அகத்திய பெருமான். ஓம் அகதீஷாய நமக. எல்லாம் பை வாங்காம போயிடாதங்க. பிரசாத பை வாங்காம யாரும் போயிடக்கூடாது. சாப்பிடாமலும் போயிடாதங்க. ஒரு அகத்திய பெருமான் வீட்டுக்கு வந்துடுவார். சித்தர்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து திருப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஓம் அகதீஷாய நமக. இருந்து சாப்பிட்டு போங்க. பிரசாத பை வாங்கிட்டு போங்க. உயரிய இறை ஆண்மை, இறை ஆளுமை தன்மைதனை எவ்வாறு பெறுவது? தன்னுடைய ஆன்மீக பயணத்தில் எதையெல்லாம்
பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதையெல்லாம் இழந்தால் பெற முடியும் என்கின்ற அருள் ஆனந்த நிலையோடு, அற்புத அருள் தத்துவ நிலையோடு பறைசாற்றுகின்ற ஆதி இறை சூட்சமன் நூல் பெற்ற சிவமகா வாழை சித்த சபையினுடைய சற்சங்க பெருவிழாவிற்கு வந்தமர்ந்து கலந்து ஏற்றமுடன் உயர் ஆசிகளை வழங்குகின்ற பொழுது அவ் ஆசியின் நிலைகளை தனக்குள் கிரகிக்கின்ற அற்புத சரணாகதி நிலையோடு அமர்கின்ற சீடர்களின் வரிசையில் அமர்ந்திருந்த சீடரை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் சித்தர்கள், தேவர்கள், இறையாக அமர்ந்து வலம் வரும் வாழும் குரு, இவர்களெல்லாம் உரைப்பது என்ன? அவன் வினவினான், சித்தம் தேடி அலைந்தோம், இறைவனை தேடி அலைந்தோம், நாமம் ஒழித்தது உள்ளுக்குள் இருந்த நாமம் தெரியவில்லை என்று. அகத்தியன் கூறினோம், அதற்கு இறுதி வடிகால் நிலை கொண்ட அற்புத ஆற்றல் பெற்ற தலம் எது? உன்னுடைய சரீரம் என்று அகத்தியன் உரைத்தோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சரீரத்திற்குள் சிவத்தையும் சித்தத்தையும் தாங்கி வலம் வருகின்ற ஒரு சீடர், ஒரு இறையாளன், இறையை ஆள்பவன் தான் இறையாளன். இறை அடையாளங்களை சுமந்து வலம் வருபவன் இறையாளன் அல்ல என்று அகத்தியன். அடையாளங்கள் என்பது தனக்கு வெளியில் தெரிகின்ற அடையாளங்களால் இறையை எவருக்குள்ளும் எமக்குள் இருக்கின்றார் என்று எவரும் அறிய இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. தன் கழுத்தில் இடுகின்ற மாலை, தன் கரத்தில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு அடையாள நிலைகள் எல்லாம் தன் இல்லமதிலும் தன்னுடைய உடைமைக்குள்ளும் வைத்து அற்புதமாக பாதுகாத்து கொண்டு வருகின்ற பொழுது அதன் ஆற்றல் உனக்குள் இருக்கக்கூடிய இறை அடிபணிவு சரணாகதி ஆற்றலின் மூலமாக உனக்குள் இருந்து அவ அடையாளங்கள் ஆற்றல் பெறுகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஆதலால் தன்னை பிறர் முன் ஒரு வடிவமாக அடையாளமாக காட்டி வலம் வருவது இறைநிலையே அல்ல என்று அகத்தியன் உணர்த்துகிறார். அடையாளங்களை எல்லாம் தவிர்த்து நீர் சுமந்து கொண்டிருக்கின்ற அடையாளத்தை குறிப்பிட்டு யான் கூறவில்லை. அடையாளங்கள்லாம் எங்கு இருக்க வேண்டுமெனில் உள்ளுக்குள் அத்துணை அடையாளங்களும் சிவ அடையாளங்களாக தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன். அதுதான் உண்மையான இறைநிலை. யாம் எவ்வாறு பயணப்படுகின்றோம், என் நிலை நோக்கி பயணப்படுகின்றோம், அந்நிலை எங்குள்ளது, எதை நோக்கிய பயணம் என்கின்ற அத்தகைய பார்வை நிலையை சற்று தாழ்த்தி யாம் அவனுக்கு உரைத்தவாறு அகத்திற்குள் காண்கின்ற பொழுது, தன் அகம் அழிகின்ற பொழுது அகத்திற்குள் இருக்கும் அகத்தியன் உருவில் சிவத்தை காணலாம் என்று அகத்தியன் நிலை பெற்று வளம் வந்து அவன் உரைத்தான் ஜீவகாருண்ய நிலையையும் தர்மத்தையும் பறைசாற்றுவதற்காக என்று. அப்பணியையே உமக்கும் அகத்தியன் யாம் உன்னுடைய எதிர்கால பணியாக யாம் உமக்கு வழங்குகின்றோம். இயன்ற அளவு தர்ம நிலைதனை பறைசாற்ற வேண்டும். இறைநிலை எதுவென்று உண்மையாக உரைக்க வேண்டும். பொருளின் மூலமாக அல்ல, தன் அருள் ஞான உபதேசங்களின் மூலமாக கூட தர்மத்தை நிலைநாட்ட முடியும். உன்னிலிருந்து 2, 4, 8, 16, 32 என்று அத்தகைய தர்ம நிலை கொண்டவர்கள் விரிவடைகின்ற பொழுது தர்ம யுகமாக மாறுகின்ற பணியில் நீர் சூட்சமமாக ஈடுபடுகின்றாய் என்ற பணிதனில் ஈடுபட்டு அண்ணாமலையாரை வலம் வந்த பொழுதும் அண்ணாமலையாரை சுமந்திருக்கின்ற ஒரு குருவை வலம் வருகின்ற பொழுதும் அப்பணியானது நற்பணியே என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் உமக்கு ஒரு அறி உபதேசம் இடுகின்றோம். ஒவ்வொரு செயலும் இகலோகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயலும் இறையால் நடைபெறுகின்ற செயலே அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஒவ்வொருவர் வாழ்விலும், ஒவ்வொருவருடைய அருகாமையில் இருக்கக்கூடியவர் வாழ்விலும் நடைபெறுகின்ற ஒவ்வொன்றும் இறை நிகழ்த்தும் நிகழ்வல்ல. அவனுக்குள் இருந்து ஆற்றுகின்ற தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் நிலைக்குள் இருந்து பெறுகின்ற நிகழ்வுதான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். இந்த ஒற்றை வார்த்தைக்குள் தான் ஞானம் அடங்கிவிட்டது. அவன் உரைத்தவாறு மந்திரம் காதில் விழ வேண்டாம். உண்மையான
அத்தகைய மந்திரத்தை உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு அத்தத்துவ நிலையை ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது அத்துணை நிகழ்வுகளும் இறை நிகழ்வுகள் அல்ல, உன் நிகழ்வுகள் தான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீசாய நமக. அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றவன் தன்னுடைய நிகழ்வுகளை உலகோர்க்கு பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அகத்தியம் உடனிருந்து இதுபோல் பறைசாற்றுவான் என்று ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன்னை உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று இவன் எண்ணவில்லை, சிவன் எண்ணினான். அதனால் இவன் எண்ணியதால் இவனோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அந்நிலை நோக்கிதான் பயணப்பட வேண்டும். அடையாளம் தேவையில்லை, அங்கத்திற்குள் சிவ அடையாளம் பூண்டு நிற்க என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கிறார். ஓம் அகதீசாய நமக. குருவே, அது உன்னுடைய திருப்திகரமான நிலைக்காக தன் கரங்களில் தன் சரீரத்தில் வைத்திருக்கின்ற நிலை பொறுத்து ஒரு குறையும் அல்ல. ஓம் அகதீசாய நமக. மகிழ்கின்றோம். அதை வைத்திருப்பதால் தன்னுடைய சந்தோஷ நிகழ்வு எனில் அதனை கரத்தில் வைத்திருக்க எந்த குறையும் இல்லை. உள்ளுக்குள் சுமந்திரு, உன் உடைமையில் வைத்திரு, மற்றவர்களிடம் உன் அடையாளத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. குருநாதனிடம் பெறுகின்ற வேல் இருக்கின்றதல்லவா, அது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சூரன் அசுர நிலைகளை வேறு இருக்கின்ற சம்ஹாரம் செய்யும் வேல். அவ்வேலின் ஆற்றலும் இதற்குள் புதைந்திருக்க அகத்தியன் உமக்கு நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.